பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. இறைவனை நேசிப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே போல இறைவனுடைய படைப்புகளை நேசிப்பதும் முக்கியம். படைப்புகளை நேசிக்காமல் படைத்தவனை நேசிப்பதாக சொல்வது பொய் இல்லையா? கண்ணுக்கு தெரிகிற மனிதனை நேசிக்காமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நேசிப்பதாக சொல்வது பொய். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மல்லா யர்ஹமுன்னா சல்லா யர்ஹமுல்லா. யார் மனிதர்களை நேசிக்கவில்லையோ அவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. பிறரை நேசிக்காதவனை இறைவன் நேசிப்பதில்லை என்று சொன்னார்கள். மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் என்று சொன்னார்கள். மனிதர்களிலே சிறந்தவர் யார்? அஃலலுன் நாஸ் அன்ஃபஉன் நாஸ். மனிதர்களிலே சிறந்தவர் மனிதர்களுக்கு எவர் பயன்பட்டு வாழ்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த மனித நேயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா இந்த மனித நேயத்தால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இல்லாட்ட இந்த உலகம் எப்போ அழிஞ்சு போயிருக்கும். நம்மிலே பலர் விரக்தியோடு ஒன்று சொல்வார்கள், மனித நேயம் எல்லாம் செத்து போச்சுங்க, அதெல்லாம் எங்கே இருக்கு இந்த காலத்தில். பொதுவாக மனிதனுடைய ஒரு இயல்பு தான் வாழுகின்ற காலத்தை மோசமாக சொல்வதும், முன் சென்று விட்ட காலம் நல்ல காலம் போலவும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மோசமான காலம் போலவும் சொல்வார்கள். பொதுவாக வயதானவர்கள் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம், எங்க காலத்தில் பாருங்க அப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்ப எல்லாம் போச்சு என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. மனித நேயம் எப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மனித நேயம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இத்தனை சமூக சேவைகள் நடந்து கொண்டிருக்குமா? இல்லையா? எத்தனை அனாதை இல்லங்கள், எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லங்கள், இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்குமா? மனித நேயம் செத்து போய்விட்டால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குமா? சுனாமி என்று வந்தபோது உலகமே துடித்து எழுந்தது இல்லையா? எங்கோ நாகப்பட்டினத்திலே நடந்த சுனாமிக்காக ஐரோப்பாவில் உள்ளவன் பணம் அனுப்பி வைக்கிறான் இல்லையா? ஆக மனித நேயம் இல்லாவிட்டால் அது நடந்திருக்க முடியுமா? சொல்லுங்கள். வகுப்பு கனவு நடைபெறுகிறது. இந்துக்களும் முஸ்லிம்களும் மோதிக்கொள்கிறார்கள். இந்துக்கள் முஸ்லிம்களை பாதுகாக்கிறார்கள், முஸ்லிம்கள் இந்துக்களை பாதுகாக்கிறார்கள். நடக்கிறதா? இல்லை, பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ஆக இவையெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மனித நேயம் இன்னும் செத்துவிடவில்லை என்பதுதான் அதற்கான அடையாளம். ஆக இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. மனித நேயத்திற்கும் துவேஷத்திற்கும் எதிரே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு புறம் இது போன்ற மனித நேய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன, இன்னொரு புறம் மனித நேயத்தை அழிக்கிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தான் கட்டிய மனைவியை அடிக்கிறான், உதைக்கிறான், கொலையும் செய்கிறான். தன்னை பேணி வளர்த்த பெற்றோர்களை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறான், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடுகிறான். அவர்கள் செய்த அத்தனை சேவைகளையும் ஒரு நொடியிலே மறந்து விடுகிறான். தனது மனைவிக்கும் தனது பெற்றோருக்கும் ஒத்துப்போகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கருவில் இருந்து அவர்கள் ஆற்றிய அத்தனை சேவைகளையும் ஒரு நொடியிலே மறந்துவிட்டு, அப்பா நீங்க இருக்காதா, இதுக்கு மேல நீ சரி வராது, நீ பேசாம முதியோர் இல்லத்துக்கு போய் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று ஒரு நொடியில் தனது மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக பெற்றோரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் மனித நேயம் அங்கே செத்துவிட்டது என்றுதான் பொருள். விஞ்ஞானம் வளர்ந்த இந்த நூற்றாண்டிலும் சாதியின் பெயரால் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சுவர்கள் எழுப்பப்படுகின்றன, ஊர்களிலே சுவர்கள் எழுப்பப்படுகின்றன. வழிபாட்டு தலத்திற்குள் அந்த சமுதாயத்தை அனுமதித்தால் நாங்கள் ஊரை விட்டே வெளியேறி விடுவோம், காட்டில் போய் உட்கார்ந்துக்கிறான். யாரு? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வழிபாட்டு தலத்திற்குள் அனுமதித்தால் நாங்கள் ஊருக்குள்ளேயே வரமாட்டோம் என்று சொல்லுகின்ற நிலையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு புறம் மனித நேயம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு புறம் மனித நேயத்தை அழிப்பதற்கான ஒரு காரியமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா மனிதன்ட்ட ரெண்டு பண்பு இருக்கு. இஸ்லாத்தினுடைய பார்வையில் மனிதனிடத்திலே இந்த ரெண்டு பண்பு இருக்கிறது. மனிதன் இறைவனுடைய ஆவி ஊதி படைக்கப்பட்டவன் என்று திருமறை சொல்கிறது. இறைவன் என்னுடைய ஆவியை உனக்குள் ஊதி இருக்கிறது. ஆக இறைவனிடத்தில் இருக்கிற பல நல்ல பண்புகள் உன்னிடத்திலே உண்டு. இறைவன் அன்பாளன், பண்பாளன், கருணையாளன், மன்னிக்க கூடியவன்,
அதெல்லாம் உங்ககிட்ட, அதில் ஒரு பகுதியாவது உங்ககிட்ட இருக்கு, இல்லாமல் போயிடல. இறைவன் உண்மை இயற்கையாகவே உன்னுடைய உள்ளத்திலே அன்பை தோற்றுவித்திருக்கிறான். இரக்க குணத்தை இயற்கையாகவே உன்னுடைய உள்ளத்திலே உண்டு. திருமறை சொல்லுகிறது, ஒஜால பைனக்கும் மவத்தத்தும் ரஹ்மா, நாம் தான் மனிதர்களுக்கிடையே அன்பையும் கருணையும் தோற்றுவித்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆக இயற்கையாக உனது பண்பு இருக்கு. அதே சமயத்தில் உன்னுடைய சுயநலம், பொறாமை, ஆணவம், மாச்சரியம், காழ்ப்புணர்வு, பொருளாசை, பதவி ஆசை, புகழாசை, இந்த பேய்கள்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. ஆக ஒருபுறம் இறைவன் அளித்த நட்பண்புகள் ஒருபுறம் இருக்கின்றன, இன்னொரு புறம் இந்த தீய குணங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டுக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் சில நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சில கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது என்ற காரணத்தை திருமறையிலே சொல்லுகிற போது, இறைவன் இந்த உலகத்தை வெறும் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. இந்த உலகத்தை வெறும் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. இறைவன் விளையாட நாடி இருந்தால் உங்களை படைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்படி என்றால் இந்த உலகம் எதற்காக திருமறை சொல்கிறது? இந்த உலகம் என்பது நன்மைக்கும் தீமைக்கும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்ட களம். நாம் நன்மையை கொண்டு தீமைக்கு ஒரு அடி கொடுக்கிறோம், தீமை அழிந்து போய்விடுகிறது. ஆக இந்த உலகம் நன்மைக்கு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, இறுதியாக தீமை அழிந்து போகும் என்பதுதான் இந்த உலகம் படைக்கப்பட்டது நோக்கமே தவிர ஒரு விளையாட்டுக்காகவோ வேடிக்கைக்காகவோ இந்த உலகம் படைக்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. ஆக இந்த ரெண்டு சக்திகளுக்கும் போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு புறம் ஜாதிக்காக நடக்கிறது, இன்னொரு புறம் சமூக சேவை நடக்கிறது. ஆக செத்துவிட்டது என்று சொல்வது பொய்யான ஒரு செய்தி. ஆகவே இது நம்முடைய பழக்கம். எப்போதும் பழைய காலத்தை புகழ்வதும் நிகழ்காலத்தை குறைத்து சொல்வதும் மனிதனுடைய பழக்கமாகவே யாரும் நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இழந்து விட வேண்டாம். உலகம் ஒன்று அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் அழிஞ்செல்லாம் ஒன்றும் போயிடாது. ஆக நம்பிக்கையோடு வாழுங்கள். இப்போது மனித நேயத்தை பற்றி சொல்லுகிற போது முதலாவதாக அன்பு என்றால் என்ன? அன்பு என்பது எதையும் எதிர்பாராமல் செய்வது. பிரதிபலனையோ நன்றியோ எதிர்பார்க்க கூடாது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளிக்கிறார்கள், ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், எந்த நன்றியும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ரெண்டு எதிர்பார்க்க கூடாது. சிலர் நன்றி எதிர்பார்க்கிறார்கள். குறைஞ்சபட்சம் நம்ம பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் சொல்லணும், சலாம் சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். நான் தானப்பா உனக்கு உதவுனேன், கண்டுக்கிறாமல் போறிய நீ, இப்படி போனால் எப்படி, அடுத்த தடவை சல்யூட் பண்ணால் தான் அடுத்த மாதத்துக்குள்ள கோட்டா உனக்கு வந்து சேரும், ஆகவே கண்டுக்கோ என்ன என்று சொல்லுகிற எதிர்பார்ப்பு. தான் செய்த உதவிக்கு ஏதாவது அவன் நன்றி செலுத்த வேண்டும், தன்னை மரியாதை உள்ளவனாக கருத வேண்டும் என்ற நினைப்பிலே செய்யப்படுகிற உதவி. இன்னொன்று பிரதிபலன் எதிர்பார்ப்பது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம், இந்த உதவியை செய்தால் இந்த நன்மை வரும், அந்த நிர்வாக குழுவிலே உறுப்பினராக ஆகலாம், அதிலே ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று ஒன்றை வைத்து இன்னொன்றை எதிர்பார்ப்பது. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வது. இந்த ரெண்டையுமே எதிர்பாராமல் செய்கின்ற ஒரு காரியத்திற்கு பேர் தான் அன்பு. எதையுமே எதிர்பார்க்க கூடாது, ஒன்றே ஒன்றைத்தான் எதிர்பார்க்க வேண்டும். இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்க்க வேண்டும். இறைவனிடத்திலே நான் செய்கிற இந்த காரியத்திற்கு இறைவா எனக்கு நற்கூலி மறுமையிலே எனக்கு வழங்குவாயாக, அல்லது இந்த உலகத்திலே எனக்கு சிறப்பு தருவாயாக என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்க வேண்டும். கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்வார்கள். இஸ்லாம் சொல்கிறது கடமையை செய் பலனை எதிர்பார், ஆனால் மனுஷங்கிட்ட இல்லை, இறைவனிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். இறைவன் கூலி தருவான் என்று நீ எதிர்பார்க்க வேண்டும். ஆக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்கு பேர் தான் அன்பு. இன்னொன்று அறிந்தவர்க்கும் அறியாதவர்க்கும் தெரிந்தவர்க்கும் தெரியாதவர்க்கும் எல்லாருக்கும் உதவுவது. நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் அன்பு செலுத்தாத வரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது. மனிதர்கள் மீது அன்பு செலுத்தாதவரை இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் அன்பு செலுத்தி கொண்டுதானே இருக்கிறோம் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், உறவினர்களை நேசிப்பது மட்டும் அன்பல்ல, அனைவரையும் நேசிப்பது அன்பு. ஆக சொந்தக்காரங்களே, தெரிஞ்சவங்களே, தெருவில் உள்ளவங்களே, ஊரில் உள்ளவங்களே இது நேசிப்பது இயற்கையானது. ஆனால் அதையும் மீறி அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் நேசிப்பது இருக்கிறதே, அதற்கு பேர் தான் உண்மையான அன்பு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக இதுதான் அன்புக்கு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து அன்பிலே பல நிலைகள் இருக்கின்றன.
மனித நேயத்தில் பல நிலைகள். மனித நேயத்தினுடைய முதல் நிலை என்னவென்று சொன்னால், மனிதர்கள் அனைவரும் சமம். இதுதான் மனித நேயத்தினுடைய ஆரம்பம். மனிதர்கள் அனைவரும் சமம். எல்லா மனிதர்களும் சமம், எல்லா நாடுகளும் சமம், எல்லா மொழிகளும் சமம், எல்லா இனங்களும் சமம். இந்த கண்ணோட்டம் இருக்கு. இஸ்லாம் இந்த சமத்துவத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இறை கோட்பாட்டிலிருந்தே ஆரம்பிக்கிறது. இறைவன் ஒருவன் என்றால் மனித குலம் ஒன்று. ஒரு கடவுள்னா ஒரு சமுதாயம், பல கடவுள் என்றால் பல சமுதாயம். திருமறையிலே ஒரு வசனம் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருந்தால் ஒவ்வொரு கடவுளும் தத்தமது படைப்புகளை தனியே அழைத்து சென்றிருப்பர். பல கடவுள் இருந்தான்னு வைங்க, இந்த கடவுள் சொல்வார் நம்ம படைச்சாலும் அந்த பக்கவா, அந்த கடவுள் சொல்வார் நம்ம படைச்சாலும் அந்த பக்கவா. ஆக சமுதாயத்திலே பல பிளவுகள் உண்டாகி இருக்கும். ஆனால் இறைவன் ஒருவன் என்றால் மனித சமுதாயம் ஒன்று. அதைத்தான் தமிழ்ல சுருக்கமா சொல்றோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறோம். ஆக தேவன் ஒருவன் என்றால் குலம் ஒன்றுதான். பல தேவன் இருந்தால் பல குலம் இருக்கும், ஒரு தேவன் இருந்தால் ஒரு குலம் தான் இருக்க முடியும். மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள். இந்த உலகம் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள். அது பல்கி பெருகி நாம் இப்படி பல தேசத்தவராக நாட்டவராக நாம் ஆகியிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் 600 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் 150 கோடி பேர் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போங்க, அது 50 லட்சம் ஆகும், 50,000 ஆகும், 500 ஆகும், 50 ஆகும், கடைசியில் 2 பேர் தான். இந்த சாதாரண உண்மை கூட நமக்கு தெரியாதா? இதற்கு பெரிய மகான்களும் மேதைகளும் தீர்க்கதரிசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளுமா தோன்றி சொல்ல வேண்டும். இதை கூட இந்த நூற்றாண்டில் புரிந்து கொள்ள முடியாமல் ஜாதியின் அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்திக் கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாட்டிக் கொண்டிருக்கிறானே, இவனை எந்த பட்டியலிலே கொண்டு சேர்ப்பது? ஒருவனை சந்தித்தால் அவனுடைய ஜாதியை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இவனுக்கு இதய துடிப்பே நின்றுவிடும். இவனுக்கு நிம்மதி என்பதே கிடையாது. ஆக நாம் ஒரு விஞ்ஞானம் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொள்வதாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்டது, குளோபல் வில்லேஜ். எந்த அளவுக்கு உலகம் சுருங்கிச்சோ அந்த அளவுக்கு இவனுடைய இதயமும் சுருங்கி போய்விட்டு இல்லையா? இதயமும் இவனுக்கு சுருங்கி போய்விட்டு. ஆகவே எல்லாம் சமம். மனிதர்கள் மட்டும் சமம் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது எல்லா மொழிகளும் சமம். எல்லா மொழிகளையும் உண்டாக்கியவன் இறைவன் தான். இத்தனை மொழிகளை கண்டுபிடிப்பதற்கான ஆற்றலை உங்களுக்கு இறைவன் தான் தந்தான். அவன்தான் எழுதுகோளால் உங்களுக்கு கற்பித்துக் கொடுத்தான். ஆக எல்லா மொழிகளும் சமம். அதே போல எல்லா நாடுகளும் சமம். உலகத்தையே கடவுள் தானே படைச்சார். எல்லா ஆப்பிரிக்காவையும் அவர் தான் படைச்சாரு, ஐரோப்பாவையும் அவர் தான் படைச்சாரு, இந்தியாவையும் அவர் தான் படைச்சாரு, ஆஸ்திரேலியாவையும் அவர் தான் படைச்சாரு. எல்லா மலைகளையும் அவர் தான் படைத்தார், எல்லா நதிகளையும் அவர் தான் படைத்தார். எல்லாவற்றையும் அவர் படைத்து விட்டு இந்த நாடு உயர்ந்தது இந்த நாடு தாழ்ந்ததுன்னா எப்படி? இந்த மலை புனிதமானது அந்த மலை புனிதமற்றது என்றால் எப்படி? இந்த நதி புனிதமானது அந்த நதி புனிதமற்றது என்றால் எப்படி? எல்லாமே புனிதமானது. இஸ்லாத்தில் எங்கேயும் அரேபியா புனிதமானது என்று சொல்லப்படலை. அரேபிய மண் புனிதமான மண் என்றெல்லாம் சொல்லலை. அந்த ஆலயம் காபா என்ற ஒரு ஆலயம் இருக்கு பாருங்க, இறைவனுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம். அந்த ஆலயம் புனிதமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அரேபிய மண் புனிதமானது என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஒரு இறை நபி தோழர் அபூ தர்தா என்ற தோழர் ஒரு நாட்டிற்கு சிரியாவிற்கு கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அங்கிருந்து தன்னுடைய தோழர் சல்மான் ஃபாரசிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் இப்போ சிரியாவில் இருக்கேன், இது ஒரு புண்ணியமான பூமி, இங்கே நீ வந்துவிடு என்று சொல்லுகிறார். இந்த ஆள் திருப்பி எழுதினார், அது என்னையா புண்ணியமான பூமி? புண்ணியமான பூமின்னா உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய நடத்தைகள் மட்டுமே, பூமியை வைத்தெல்லாம் ஒன்றுமல்ல என்று அவருக்கு பதில் எழுதினார். ஆகவே எல்லா நாடுகளும் எல்லா மொழிகளும் எல்லா இனங்களும் சமம். இதுதான் மனித நேயத்தினுடைய ஆரம்ப நிலை. இந்த கண்ணோட்டம் வராத வரைக்கும் மனித நேயம் இருப்பதாக சொல்வது பொய். ஒரு மனுஷனை பார்த்தா மனுஷனா தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. அவன் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி,
இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை கேட்காமல் நேசிக்க முடியுமா அவனால்? நீ மனித நேயம் உள்ளவன் இல்ல. உன்னுடைய உள்ளத்தில் குறுகுறுப்பு இருக்கு. இவன் எந்த மதம் என்று தெரிந்து கொள்ள நீ ஆசைப்படுகிறாயா? எந்த ஜாதின்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாயா? உன்ட மனித நேயம் இல்லை. புரிஞ்சுக்கோ. இது முதலாவது. இரண்டாவதாக, மனித நேயத்தினுடைய அடுத்த நிலை வாழு வாழ விடு. அஹிம்சை. அதை நம்முடைய பாஷையிலே நமது நாட்டு பாஷையிலே சொல்லுவா இருந்தால் அஹிம்சை. வாழு வாழ விடு. யாருக்கும் உதவி செய்யறியோ இல்லையோ உபத்திரம் பண்ணாமல், அதே பெரிய உதவி. அதே பெரிய உதவி. ஆகவே மனித நேயத்தினுடைய அடுத்த கட்டம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது என்பது. மனதால், நாவால், கரத்தால் ஏதாலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. மனசால கூட யாருக்கு தீங்கிழைக்க கூடாது. ஏனென்றால் எல்லா தீமைகளும் ஆரம்பம் எங்க? உள்ளம் தானே, இல்லையா? இந்த உள்ளம் தானே எல்லாவற்றையும் தூண்டி விடுவதும் திட்டமிடுவதும் இதுதானே. தீமைகளுக்கான ப்ளூ பிரிண்ட் எங்கே ஆரம்பமாகிறது? இங்கதான். வரைபடம் எங்கே ஆரம்பமாகிறது? இங்கதான் ஆரம்பமாகிறது. ஆக மனசால கூட தீங்கி இணைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், உனது உள்ளத்திலே கூட எவரை பற்றியும் கெட்ட எண்ணம் கொள்ளாதே. இதுதான் என்னுடைய வழிமுறை. எனது வழிமுறையை எவன் நேசிக்கிறானோ அவன் என்னை நேசித்தவனாவான் என்று சொன்னார். எவரை குறித்தும் சந்தேகப்படாதீர்கள். சந்தேகம் என்பது ஒரு பாவகரமான காரியம் என்று சொன்னார்கள். ஆக வீணான சந்தேகம் ஒரு ஆள் மேல, மனைவி மேல, வேலைக்காரன் மேல, பிள்ளைகள் மேல, பக்கத்து வீட்டுக்காரன் மேல, எல்லாரும் மேலேயும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான் சில பேர்கள். சந்தேகத்துக்கு நியாயமான காரணம் இருந்தா பரவாயில்லை. ஆகவே சந்தேகம் கொள்வது கூட ஒரு மனதால் செய்கிற இம்சை. ஆக உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் எவற்றையெல்லாம் அறிவான் என்று சொல்லுகிற போது திருமறையில் வசனம் இருக்கிறது. இறைவன் கண்ணின் கள்ளத்தனங்களையும் அறிவான், உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் அறிவான். குர்ஆன் சொல்கிறது. கண்ணின் கள்ளத்தனங்கள் எப்படியெல்லாம் பார்த்த, என்ன இச்சை கலந்த பார்வையோடு நீ பார்த்தாய், அதையும் இறைவன் அறிவான். உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் அறிவான். என்னென்ன திட்டம் போட்ட, யாரை கவுக்கிறதுக்கு என்ன திட்டம் போட்ட, என்னதெல்லாம் செஞ்ச, இதெல்லாம் கூட இறைவனுக்கு தெரியும். ஆகவே மனத்துக்கண் மாசிலனாதல் வேண்டும். ஆக இந்த வாழு வாழ விடுவதிலே முதல் நிலை மனதாலும் யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது என்பது. இரண்டாவது, நாவினால் இழைக்கப்படுகிற தீமைகள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பேசினால் நல்லவற்றை பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். பேசினால் நல்லவற்றை பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். பிறரை பரிகாசம் செய்யாதீர்கள். குர்ஆன் சொல்கிறது, யாரையும் பரிகாசம் செய்யாதீர்கள். கேலி அடிக்காதீர்கள். பட்டப்பெயர் சூட்டாதீர்கள். பல பேர் பட்டப்பெயர் சூட்டுவான் இல்லையா? மாணவர்கள் மத்தியில் ரொம்ப சாதாரணமான வழக்கம். வாத்தியாருக்கு நிறைய பட்டப்பெயர் வச்சிருப்பான். வாத்தியாருக்கு மட்டும் தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பேர். கிராமங்களில் சாதாரணமாக பட்டப்பெயர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பட்டப்பெயர் சூட்டி வச்சிருப்பாங்க. அந்த இழிவு சொல்லாலே அவர்களை அழைப்பது. நல்ல பேராக இருந்தால் பரவாயில்ல, நல்ல பேரை சொல்லி பட்ட வைத்தா பரவாயில்ல. சிங்கப்பூர்ல வியாபாரம் பண்ணிருப்பார், சிங்கப்பூரார் வீடுமா, அந்த அப்படி பேர் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஒரு இழிவான பட்டப்பெயர்களை சூட்டி ஒருவனை கேவலப்படுத்துவது, பட்டப்பெயர் சூட்டுவது. குத்தி பேசாதீர்கள். குர்ஆன் சொல்கிறது, குத்தி பேசாதீங்க. பொடி வச்சு பேசுறது, பேசும்போதே பொடி வச்சு அவனை அப்படியே குத்தி குத்தி அதாலே அவனை கொண்டுறது. குத்தி பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள். ஆக இவையெல்லாம் நாவினால் செய்யக்கூடிய இம்சைகள். குர்ஆனிலே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தர்மம் கொடுத்தா அதை சொல்லி காட்டாது, அது கூட இம்சை தான். கனிவான சொல்லும் மன்னிப்பும் மனம் புண்படச் செய்யும் தானத்தை விட சிறந்தது. மனசை புண்படுத்தி தானம் கொடுக்கிறா பாரு, அதை விட கொடுக்காம இருந்துட்டு கனிவான சொன்னா போதும். ஆக கனிவான சொல்லும் மன்னிப்பும் மனம் புண்படச் செய்யும் தானத்தை விட சிறந்தது. குர்ஆனிலே இன்னொரு வசனம் இருக்கிறது, நீங்கள் செய்ததை சொல்லி காண்பித்தும் நோவினை செய்தும் உங்கள் தான தர்மங்களை நீங்கள் பாழாக்காதீர்கள். நீங்கள் செய்த தர்மங்களை சொல்லி காண்பித்தும் நோவினை செய்தும் உங்கள் தர்மங்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள். சொல்லி காட்டின வைங்க, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் அந்த பள்ளிவாசல கட்டினேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன், நான் தான் இப்படி சொல்லியிருக்கா பாரு, இந்த தர்மம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், யாருக்காகவும் காரியங்கள் செய்யக்கூடாது, இறைவனுடைய திருப்திக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். பிரதிபலனையும் நன்றியை எதிர்பார்க்க கூடாது. ஆகவே நாவினால் செய்கிற இந்த இம்சை ஒன்று. அடுத்தபடியாக கரத்தினால் செய்கிற இம்சை, அடிப்பது, உதைப்பது,
கொலை கூட செய்வது, சொத்துக்களை பறிப்பது என்பது போன்ற பல்வேறு வகையான கொடுமைகள் நாவினால் செய்கிற இம்சைகள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரனுக்கு காற்று புகாதவாறு உனது சுவரை எழுப்பாதே. இன்றைக்கு இந்த ஒரு கருத்து பேணப்பட்டால் எல்லாருடைய வாழ்க்கை இனிப்பா இருக்கும். இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காற்று புகாத மாதிரி சுவரை எழுப்புறது இல்லை, ஜன்னல் அவன் வீடு தெரிகிற மாதிரி போடுறது, 2 பேருக்கும் பொதுவான பாதையில் கொண்டு குப்பையை கொண்டு கொட்டுறது, கால்வாயை அவன் வீட்டில் ஓட விடுறது, என்னென்ன அநியாயமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஆக அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது, நீ அவனுக்கு உதவியெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்காம இரு, அதே பெரிய விஷயம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு சில அம்சங்கள் தேவை என்று பட்டியலிடுகிற போது நல்ல வீடு வேணும், நல்ல வாகனம் வேண்டும், நல்ல அண்டை வீட்டுக்காரன் வேணும். அந்த பட்டியலில் அதையும் சேர்த்திருக்காங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கொடுமைக்காரனாக வந்தால் இந்த உலகத்திலேயே நரகம் வரை காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, மறுமை வரை காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்திலேயே ஒருவன் நரகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரன் உடைய கொடுமைகள். அடுத்தபடியாக ஒருவனுடைய உயிர் உடைமைக்கு எந்த வகையிலும் தீங்கிழைக்க கூடாது. குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, எவன் ஒருவன் ஒரு உயிரை வாழ வைத்தானோ அவன் மனித இனத்தையே வாழ வைத்தவனாவான். எவன் ஒரு மனித இனத்தை ஒரு உயிரை கொலை செய்தானோ அவன் மனித இனத்தையே கொலை செய்தவனாவான். ஆக ஒரு உயிரை கொலை செஞ்சா மனித இனத்தையே கொலை செய்த மாதிரி. எந்த தனி மனிதனுக்கும் இன்னொருடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. ஒரு அரசுக்குத்தான் உரிமை உண்டு. ஒரு அரசுக்குத்தான் தண்டனையின் மூலமாக விசாரணைக்கு பின்னால் உயிரை எடுப்பதற்கு உரிமை உண்டு. இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒருவன் கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. விபச்சாரத்தில் ஈடுபட்டால் 4 சாட்சியங்கள் இருந்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு உரிமை உண்டு. இஸ்லாமிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சதி செய்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு சட்டம் உண்டு. அல்லது ஒரு போர், எதிரியோடு யுத்தம் நடைபெறுகிறது என்றால் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு எதிரியை கொள்வதற்கு உரிமை உண்டு. இதை தவிர வேறு தருணங்களில் யாரும் யாருடைய உயிரையும் எடுக்க முடியாது. எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் அங்க கொண்டாங்கிறதுக்காக இங்க கொண்டு வைக்க முடியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக இப்போது நாம் அநீதியை செய்ய முடியாது. ஒரே ஒரு நிபந்தனை தான், நம்மை ஒருவன் தாக்க வந்தான், நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக திருப்பி அவனை தாக்கினோம், அந்த தாக்குதலில் அவன் இறந்து விட்டான், அது அனுமதிக்கப்பட்டது. இந்திய சட்டத்திலும் அது அனுமதிக்கப்பட்டது, எல்லா சட்டங்களும் அது தற்காப்பை சார்ந்தது. அந்த ஒரு நிலையை தவிர எந்த தருணத்திலும் எவருடைய உயிரை எடுப்பதற்கு அனுமதி கிடையாதாக பயங்கரவாதத்திற்கோ தீவிரவாதத்திற்கோ இஸ்லாத்தில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது. நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள், குர்ஆன் சொல்கிறது, நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். ஆக ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல, ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதி தீர்வல்ல, ஒரு பயங்கரவாதத்திற்கு இன்னொரு பயங்கரவாதம் தீர்வல்ல, ஒரு அநியாயத்திற்கு இன்னொரு அநியாயம் தீர்வல்ல. ஆக நியாயமான காரணங்களுக்காக அநியாயமான வழிமுறைகளை கையாள முடியாது. நியாயங்களுக்காக அநியாயங்களா? சில தீவிரவாத குழுக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். அவருடைய கோரிக்கையிலே நியாயம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் கையாளுகின்ற வழிமுறைகள் தவறானது. ஆகவே அவர்கள் நோய்க்கு கொடுக்கிற மருந்து நோயை விட மோசமானதா இருக்கு. நோய்க்கு கொடுக்கிற மருந்து நோயை விட மோசமானதா இருக்கு. மெடிசின் இஸ் worser than the disease itself என்று சொல்லும் நிலையிலே அவருடைய போக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஆகவே கரத்தாலும் யாருக்கும் இம்சை செய்ய முடியாது. ஆக மனதால், நாவால், கரத்தால் இம்சைகளை செய்யக்கூடாது. ஆக வாழ விடு என்பது இந்த மனித நேயத்தினுடைய முதல் பகுதி. ஆக நீ வாழ்வதற்காக பிறரை அழிக்காதே, உன் குடியை வாழ வைப்பதற்காக பிறர் குடியை கெடுக்காதே, உன் நாட்டை வாழ வைப்பதற்காக இன்னொரு நாட்டை அழிக்காதே, உன் சமுதாயத்தை வாழ வைப்பதற்காக இன்னொரு சமுதாயத்தை அழிக்காதே. இது ஒன்று. அடுத்தபடியாக வாழ விடு, இது 2வது நிலை. வாழ வை. முதலாவது சொன்னது தொந்தரவு கொடுக்காம இரு, அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சு போச்சு. 2வது வாழ வை. பிறர் வாழ உன்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய். உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிராதே. உலகத்தில் எல்லாரும்
தான் குடும்பம் சிந்திச்சிட்டு இருந்தால் அந்த உலகத்தில் ஏதாவது சமூக சேவை நடைபெறுமா? ஏதாவது நடைபெறுமா சொல்லுங்கள். எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாதுயா. நான் என் கடைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், அதிகபட்சமாக என்னுடைய வழிபாட்டு தலத்துக்கு போவேன், அதோடு முடிஞ்சுது. வேறு எதுவும் செய்ய மாட்டேன் என்று உலகத்திலே ஒவ்வொருவரும் இது போன்று முடங்கிவிட்டால் உலகத்தில் எந்த நல்ல பணியாவது நடைபெறுமா? எந்த அறப்பணியாவது நடைபெறுமா? ஒரு எக்ஸ்னோரா இருக்குமா? ஒரு உதவும் கரங்கள் இருக்குமா? ஒரு பனியன் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. எதுவுமே இருக்காது. உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஆக நம்மிலே சிலர் தான், தனது குடும்பம், தனது பெண்டு, தனது பிள்ளைகள் என்ற நிலையை தாண்டி மனித சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகத்தான் உலகத்திலே பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே மனித நேயத்தினுடைய அடுத்த பகுதி, உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய். இறைவன் மறுமையிலே உங்களை பார்த்து கேட்பான், நான் பசித்திருந்தேனே, என்னை நீ பார்க்க வந்தாயா? மனிதன் கேட்பான், இறைவா உனக்கு பசியா? கடவுள் சொல்றாரு, நான் பசிச்சிருந்தேன், என்ன பார்க்க வந்தியான்னு சொல்லி. மனுஷன் சொல்றான், கடவுளே நீ தானே உலகத்துக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறது, உனக்கு என்ன பசி என்று சொல்லுகிற போது இறைவன் சொல்லுவான், எனது அடியான் ஒருவன் பசித்திருந்தான், நீ அவனை பார்க்க சென்றிருந்தால் என்னை நீ அங்கு கண்டிருப்பாய். ஆக கடவுளுடைய படைப்புகளுக்கு உதவி செய்தால் கடவுளை நெருங்கலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், கதியற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவுவன் இரவெல்லாம் நின்று வணங்கியதைப் போலாவான், பகலெல்லாம் நோன்பு நோற்றதைப் போலாவான், தனது உயிரையே இறைவனுக்காக தியாகம் செய்ததைப் போலாவான். அவ்வளவு கூலி கிடைக்கிறது உனக்கு. யாரு? ஒரு கதியற்றவனுக்கும் ஏழைக்கும் உதவி செய்தால் அவ்வளவு நன்மை உனக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு சொன்னா நம்மால முடிந்ததை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப எப்படியெல்லாம் உதவலாம், மனித சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் உதவலாம், இதற்கு ஒரு நபிகள் நாயகத்தினுடைய ஒரு குறிப்பு நமக்கு பலன் தருகிறது. ஒரு முறை தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் தர்மம் கொடுங்கள், பொருள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார். இப்போ தோழர்களில் சிலர் கேட்டாங்க, எங்ககிட்ட பணம் இல்லாதவங்க என்ன செய்யறது, எங்ககிட்ட பணம் இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார். இப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் நன்றாக உழையுங்கள், உழைத்து உங்களுக்கு ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை தானமாக கொடுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, எங்களில் சிலருக்கு அப்படி வசதி இல்லாவிட்டால் என்ன செய்வது, உங்களுடைய கரங்களினால் உதவுங்கள், சும்மா ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு, ஏதாவது உதவி. பொருள் உதவி செய்ய முடியாவிட்டால் உடல் உதவி, பொருள் தானம் இல்லாவிட்டால் சிரம தானம், அதையாவது கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணு, அதை செய். அடுத்தபடியாக கேள்வி கேட்டாங்க, எங்களுக்கு எங்களால் அதையும் செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார். அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், நன்மையை ஏவி தீமையை விலக்கு. வாயால் ஏதாவது செய்ப்பா, பணம் கொடுக்க முடியல உன்னால, கரத்தாலே உதவ முடியல, சரி ஒரு நல்லது கெட்டது சொல்லு, இது நல்லது இப்படி செய், இப்படி செய்யாத. ஆலோசனை தானம், ஆலோசனை தானம், இது நல்ல வழி, இது சத்தியம், இது நேர்மை, இது அதர்மம் என்பதையாவது சொல்லிக் கொடு, அதையாவது சொல்லிக் கொடு. ஏனென்றால் மனிதனுக்கு வழிகாட்டுதல் என்பது பெரிய ஒரு விஷயம், இது அதையாவது செய்ப்பா அப்படின்னா. அப்போ ஒரு கேள்வி கேட்டான், எங்களால் அதுவும் செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிறருக்கு தீங்கிழைக்காமல் இரு, அதுவே பெரிய தர்மம் தான் சொன்னார். சும்மா இரு, யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் இரு. இன்னைக்கு உலகத்தில் தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே பல காரியங்கள் நடந்து போய் இல்லையா? நல்ல காரியம் செய்ய விடுறானா, ஒரு நல்ல காரியம் செய்ய விட மாட்டான். நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்கன்னு வைங்க, 4 பெட்டிஷன் போடுவோம் அரசாங்கத்துக்கு இல்லையா? அல்லது ஒரு அறப்பணி ஏதாவது வைத்துக் கொள்ளுங்கள், கொள்ளையடிக்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், பாவம் அந்த ஆள் ஓஞ்சே விடுவோம். யாரு? அந்த நல்ல பணி செய்ய வந்தவன், எதுக்கியா வம்பு, என் நேரத்தை எல்லாம் விட்டுட்டு, என் தொழிலையும் விட்டுட்டு இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வந்தேன், இந்த பாடுபடுத்துறாங்களே என்ன என்று சொல்லி ஆளை உடியா போனாலும் போயிடுவோம். ஆகவே சும்மா இருங்க. உங்களால் எந்த நன்மையும் செய்ய முடியலன்னு சொன்னா, பொருள் கொடுக்க முடியலையா, கரத்தால் உதவ முடியலையா, வாயால் உதவ முடியலையா, சும்மா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. ஆக மிக சுருக்கமாக நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக முதலாவதாக பொருள் தர்மம், பொருள் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்கெல்லாம் கொடுங்க. இஸ்லாத்தில் இது ஒரு தெளிவான சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு. எல்லா செலவுகளும் போக எஞ்சி இருப்பதில் 2.5% தானமாக கொடுத்துவிட வேண்டும், கட்டாய தானமாக கொடுத்துவிட வேண்டும் என்பது விதி. ஒரு இஸ்லாமிய அரசு ஆட்சியிலே இருந்தால் உங்களிலிருந்து பறித்துக் கொள்ளும். எப்படி இன்கம் டேக்ஸ் அரசாங்கம் பறிக்குதோ அதே மாதிரி அவர்கள் பறித்துக் கொள்வார். உங்களிடத்திலாம் கேட்க மாட்டார்கள், பறித்துக் கொள்வார்கள். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுடைய செல்வம்
செல்வந்தர்களுக்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்க வேண்டாம். திருப்பி திருப்பி பணக்காரங்களுக்கு மத்தியிலே சுத்திட்டு இருக்க வேண்டாம்ப்பா. அது கொஞ்சம் கீழே வரட்டும், கொஞ்சம் கீழே இறங்கி மற்றவங்களுக்கு போகட்டும். ஆக ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றும் கொடுக்க முடியல, நபிகள் நாயகம் சொன்னா ஒன்னால ஒன்றும் கொடுக்க முடியலையா, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ செய்கிற குழம்பில் கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக்கி அதையாவது கொடுத்து. இன்னொரு முறை சொன்னார்கள், உன்னால் எதுவும் கொடுக்க முடியவில்லையா, பேரீத்தம்பழத்தின் ஒரு பகுதியேனும் தானமாக கொடு, ஒரு பாதி பிச்சாது கொடு, பாதி பிச்சா நீ கொடு என்று சொன்னார்கள். நீங்க நம்மள பல பேர்கிட்ட போய் நீங்க நன்கொடை கேட்டீங்கன்னா ஆளை காட்டி விடுவான். அவர்கிட்ட போய் கேளுங்க, இவர்கிட்ட போய் கேளு, நீ கொடு முதலாவது. நான் வேணா லிஸ்ட் தரேன்பான், யாரெல்லாம் தருவாங்க லிஸ்ட் தரேன், அவங்ககிட்டலாம் போய் கேளுங்க என்று லிஸ்ட் கொடுப்பான். ஒன்னால முடிஞ்சது நீ கொடு, ஒன்னால முடிஞ்சது நீ கொடு. அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியேனும் தானமாக கொடு. அவ்வாறு கொடுப்பது இறைவனுக்கே கொடுத்த கடன். குர்ஆன் சொல்லுகிறது, அவ்வாறு கொடுப்பது இறைவனுக்கே கொடுத்த கடன். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன், இறைவனுக்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார்? குர்ஆன் கேட்கிறது. ஆக கடவுளுக்கு கொடுக்கிற கடன் என்று இறைவன் சொல்லுகிறான். கடவுளே கடனாளி ஆக்கிறேன், நீ கடவுளையே கடனாளி ஆக்கிற. ஆக அப்படிப்பட்ட முறையிலே பொருள் தானம் நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நான் சொன்னது சிரமதானம். பொருளால் செய்ய முடியலன்னா சிரமதானம். ஒரு பார்வை தெரியாதவனுக்கு பாதையை காண்பிப்பதும் ஒரு தர்மம், நபிகள் நாயகம் சொன்னார்கள். தெருவிலே கிடக்கிற தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஒரு தர்மம் இல்லையா? ரோட்டில் போறீங்க, முள்ளோ கல்லோ பூசணிக்காயோ எதுவோ கிடக்கிறது, அப்படியே பார்த்துட்டு போகாதீங்க இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மழை நேரம் இது போன்ற சமயங்களிலே பல விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்க. அந்த தொல்லை தரும் பொருளை லேசா உங்க காலால அந்த பூசணிக்காயை ஓரமாக தள்ளி விட்டு விட்டாலும் சொல்லுங்க. அது கூட செய்ய முடியாத நம்மால இல்லையா? ஆக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். வாகனத்திலே ஏறுவதற்கு ஒருவருக்கு உதவி செய்வதும் ஒரு தர்மம். நோயாளிகளை சென்று சந்திப்பதும் ஒரு தர்மம். இறந்தவர் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க செல்வதும் ஒரு தர்மம். இதெல்லாம் பண செலவு கிடையாது, இதெல்லாம் பண செலவு எதுவும் கிடையாது. உங்களுடைய உடல் சிரமதானம், உங்களுடைய சிரமத்தை நீங்கள் தானமாக கொடுக்கிறீர்கள். ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் கட்டி கொடுக்கலாம், முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்கு ஏதாவது அவனுக்கு உதவி செய்யலாம். செய்யலாம் இல்லை, ஏதாவது செய்யலாம் இல்லை. வாழ்க்கை கொஞ்சம் அர்த்தம் உள்ளதாக இருக்கட்டும், ஏதாவது உதவி செய்யுங்க. சும்மா இப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலத்தை கழிச்சிட்டு இருந்தா எப்படி? ஆகவே சிரமதானம். மூன்றாவதாக நன்மையை ஏவி தீமையை விளக்குங்க சொன்னது. ஆக நல்ல ஆலோசனைகள் செய்ய வேண்டும். தீமைகள் நடக்கிற போது சும்மா இருக்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு தீமை நடக்கிற போது 3 கூட்டத்தார் உருவாகிறார்கள். 3 கூட்டத்தார். ஒருவர் தீமை செய்பவர், இன்னொருவர் தீமையை தடுப்பவர், மூன்றாவது தீமை நடக்கிற போது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர். 3 பேர் இருக்கான். 3 பேர் உருவாரம், எதுவுமே செய்யறதில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், தீமையை தடுக்கின்ற ஆற்றலை தனது கையிலே வைத்துக் கொண்டு எவர் தீமையை தடுக்காதிருக்கிறாரோ அவரும் தீமையை செய்ததை போலாவார் என்று சொன்னார்கள். அவரும் தீமையை செய்ததை போலாவார். ஆக உன்னுடைய சக்தியை வைத்துக் கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. அதையும் அவர்கள் சொன்னார்கள், தீமையை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு, அதுவும் முடியாத போது உனது மனத்திலாவது அதனை தடுத்துக்கொள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியறது இல்லையா? இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான், பொறுப்பிலே இருக்கிறான்னா அவனால் கரத்தாலே தடுக்க முடியும், கரத்தாலே தடுத்து விட முடியும். இப்போ நீ சாராயத்தை ஒழிக்கணும்னா ஆட்சியில் இருப்பவர்கள் கரத்தாலே தடுத்து விட முடியும். நம்மை போன்றவர்கள் நாவினால் தான் தடுக்க முடியும். தீமையினுடைய மதுவினுடைய தீமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி பிரச்சாரம், அதான் நம்மால் செய்ய முடியும். சரி, அது கூட செய்வதற்கு இந்த நாட்டிலே தடை இருக்குது வைத்துக்கொள்ளும். பேச்சுக்காக அரசாங்கம் தடை போடும் என்று சொன்னால் மனசிலேயாவது ஒரு புழுக்கம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்குதே என்கிற ஒரு புழுக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் உங்களிடத்தில் இறை நம்பிக்கையே இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னார். இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். ஆக இந்த வாழவை என்பதிலே 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 பொருளினால் செய்கின்ற உதவி, 2 உடல் உழைப்பினால் செய்கிற உதவி, அடுத்தபடியாக நாவினால் செய்கிற உதவி. இவையெல்லாம் செய்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். ஆக மனிதநேயத்தினுடைய முதல் நிலை சமம், 2வது நிலை வாழ விடு,
மூணாவது வாழு, வாழ வை. இப்ப கடைசி பிறர் வாழ தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுது. பிறருக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுது. அவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள், தியாகிகள். இன்னைக்கு கூட இன்னைக்கு பல பேரை ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் கூட இன்றைக்கு கூட உலகம் அவர் பேசுகிறது சொன்னால் அப்படிப்பட்ட தியாகிகளைத்தான் உலகம் மனதிலே வைத்திருக்கிறது. மனித சமுதாயத்திற்காக, நாட்டிற்காக, இனத்திற்காக தங்களுடைய குடும்பத்தை துறந்து, தங்களது செல்வத்தை எல்லாம் துறந்து, தங்களது தொழிலை துறந்து, இறுதியிலே தங்களது உயிரையும் துறந்தார்களே, அவர்கள்தான் மனிதர்களிலே மிகச்சிறந்த புனிதர்களாக காணப்படுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களது உயிர்களை கொண்டும் உங்களது உடைமைகளை கொண்டும் நீங்கள் இறை பாதையிலே செலவிடுங்கள். உங்களுடைய உயிர், உங்களது உடைமை ரெண்டையுமே இறைவனுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. மக்காவிலே மிகப்பெரிய பணக்காரர் அவர். ஆனால் இறக்கிற போது ஒன்றும் இல்லாமல் இறந்தார். எதுவுமே இல்லை. சில ஒரு கையளவு தானியம், பார்லி, அவருடைய உருக்கு சட்டை ஒரு யூதரிடத்திலே அடகு வைக்கப்பட்டிருந்தது கடனுக்காக. எதுவுமே இல்லை. மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்தார். அத்தனையும் இழந்தார். எதற்காக? ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக இழந்தார். அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். தங்களது தாயகத்தை மக்காவை துறந்து மதீனாவிற்கு வந்தார்கள். செல்வத்தை, குடும்பத்தை அத்தனையும் அந்த மண்ணிலே இழந்துவிட்டு இங்கே வந்து சேர்ந்தார்கள். சொந்த ஊரு கூட திருப்பியே கூட போகல. தங்கள் குடும்பம் என்னாச்சு, சொத்து என்னாச்சு, எதையுமே பார்க்கல. ஆக அப்படிப்பட்ட தியாகங்கள் விளைவாகத்தான் இந்த உலகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லாரும் இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சா உலகத்தில் எதுவுமே நடக்காது. நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, 59 அத்தியாயம், சூரத்துல் ஹஷர். தாங்களே தேவை உடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் பிறருக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். எவர் கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாரோ அவர்தான் உங்களில் வெற்றியாளர் என்று ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் அருளப்பட்ட பின்னணியை கவனித்தால் சற்று உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நபிகள் நாயகத்திலே ஒருவர் வருகிறார். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்றார். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது கொடுங்கன்றார். நபிகள் நாயகம் தனது மனைவியை அழைத்து வீட்டில் ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னாங்க. அந்த அம்மாவும் சொல்றாங்க ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் நபிகள் நாயகம் பல நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை. 3 நாட்கள் தொடர்ந்து அவர் வீட்டில் அடுப்பு தொடர்ந்தால் போல் எரிந்ததில்லை. பேரித்தம்பளத்தையும் தண்ணியும் சாப்பிட்டுக் கொண்டே தனது வாழ்க்கையை நடத்தியவர். அவர் வீட்டில் என்ன இருக்கு? ஒன்றும் இருக்காது. அங்கேயும் ஒன்றும் இல்லை. தோழர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களிலே யாராவது இவருக்கு உணவளிக்க முடியுமா என்று கேட்டார்கள். ஒருவர் சொன்னார், நான் கூட்டு போறேன் என் வீட்டுக்குன்னு சொல்லி. வீட்டுக்கு கூட்டி கொண்டு சென்றார். மனைவி இடத்திலே கேட்டார், என்னம்மா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு தான் உணவு இருக்கு, வேற எதுவும் இல்லை என்று சொன்ன பிறகு இவர் சொன்னார், குழந்தைகளை எப்படியாவது சமாதானப்படுத்தி தூங்க வைத்து விடு என்று சொல்லிவிட்டு உணவை கொண்டு விருந்தாளிக்கு வைத்தார். 2 பேர் சாப்பிட முடியாது, அவரும் சாப்பிட முடியாது, 2 விருந்தாளியும் சாப்பிட்டா 2 பேருக்கு போதார். ஆகவே என்ன செய்தார்? விளக்கை அணைத்து விட்டார். விளக்கை அணைத்து விட்டு இவர் சாப்பிடுவது போல் நடித்தார். விருந்தினர் நன்றாக உண்டு முடித்தார். இப்படியாக விருந்தை முடித்தார். பெருமானார் அவர்கள் காலையிலே அவரை வரவழைத்து, உம்முடைய இந்த செய்கை குறித்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான், இதோ இறைவசனம் இறங்கி இருக்கிறது, தாங்களே தேவை உடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் பிறருக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள், எவர் கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்ற வசனம் உமக்காகவே இறைவன் அருள் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆக நம்முடைய பொருளை, நம்முடைய குடும்பத்தை, இவற்றையெல்லாம் கொஞ்சம் தியாகம் செய்தால்தான் மனித குலத்திலே ஏதாவது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இவற்றை செய்து கொள்வதற்கும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பணிகளை செய்வதன் மூலமாகத்தான் இந்த உலகம் நிலை பெற்று வாழ முடியும். சுயநலக்காரர்களால் இந்த உலகம் இப்போது இருப்பது போல் எப்போது வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. ஆக இம்மையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும், நீங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மனிதநேய பண்புகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. மறுமையிலும் இது குறித்து கேள்வி கேட்கப்படும். குர்ஆன் சொல்லுகிறது, நரகத்திலே இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்கப்படுமாம், நீங்கள் ஏன் நரகத்திற்கு வந்தீர்கள் என்று. ஏன் நரகத்திற்கு வந்தீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழாதவர்களில் ஒருவராக இருந்தோம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, அதனால் இந்த நரகத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஆக தொழாதவன் மட்டும் இல்லை,
ஏழைகளுக்கு உணவளிக்காதவனும் அங்கே வந்து சேருவான் என்ற கருத்தை இதிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த மனித நேயம் வளர்வதற்கு நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும். ஆகவே இந்த வாழு வாழ விடு என்ற தத்துவத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் வாழு வாழ வை என்ற நிலைக்கு உயர்ந்து அதற்கு மேலும் உயர்ந்து பிறரை வாழ வைப்பதற்காக நம்மையே நாம் அர்ப்பணித்துக் கொள்கின்ற நிலைக்கு வர வேண்டும். ஆக அன்பில்லாத உலகம் அமைதி இல்லாத உலகம். எங்க அன்பில்லையோ அங்கே அமைதி இருக்க முடியாது. பாசமில்லாத மனிதன் பயனற்ற மனிதன். பாசமில்லாத மனிதன் பயனற்ற மனிதன். அவனால சமுதாயத்தில் ஏதாவது லாபம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆகவே மனித நேயம் மனித நேயம் மனித நேயம் என்று சொல்லி இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.